அடுத்ததாக இது தொடர்பான தங்கள் தரப்பு வாதங்களை வைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். அதாவது நேற்றைய தினம் திரு திருமாவளவன் பேசியதாகட்டும், இல்லை அதற்கு முன்னாடி திமுக தரப்பிலிருந்தோ இல்லை திமுகவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த தலைவர்களோ பொதுவாகவே சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து பாஜகவினுடைய பி டீம், அவங்களுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் செயல்படுத்துவதற்காக தான் இது போன்ற ஒரு ஏற்பாடு அப்படின்ற துணியில தான் தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இந்த நேரத்தில் முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க வந்து அரசியல் எதிரியான திமுகவை எந்த அளவுக்கு விமர்சிக்கிறாங்க, அதே மாதிரி பாஜக விமர்சிக்கிறாங்களா, அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கிறாங்களா, ஏன் அதுல இது போன்ற ஒரு கடினம் அவங்க காட்டுறது இல்லை அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம். அதாவதுங்க, முதலாக தமிழக வெற்றிக் கழகம் துவங்கப்பட்ட நாளில் சொன்ன விஷயம் என்பது பிளவுவாத அரசியலை எதிர்த்து தான் இந்த தமிழக வெற்றிக் கழகம் துவக்கப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே, பிளவுவாத அரசியல்னா அப்போ வந்து நீங்க பாஜக எதிர்த்து தான் நீங்க களம் தாண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு திமுக சார்பாக பேசிய பத்திரிகையாளர்கள் இன்னும் திமுகவினரே வந்து பாஜக எதிர்த்து தான் தமிழக வெற்றிக் கழகம் தோன்றிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு கருத்து தெரிவிச்சாங்க. அதற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் கொடுத்த முதல் அறிக்கை என்பது சிஐ எதிர்த்து தான். அப்பயுமே வந்து பாஜக எதிர்த்து தான் அரசியல் செய்கின்றார் விஜய் அப்படிங்கிறதா சொல்லப்பட்டது. தொடர்ச்சியாக பல இடங்கள் அதுக்கு பிறகு மாநாட்டில் கொள்கை எதிரி என்பது பாஜகவும் அரசியல் எதிரியாக திமுகவும் இருக்கும் சொல்லிய பிறகும் அதற்கு பிறகு பல இடங்களிலும் நீங்க மணிப்பூர் கலவரம் குறித்து அவர் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மேடையில் பேசினார். எந்தெந்த இடங்களிலெல்லாம் பாஜக எதிர்க்க வேண்டுமோ சித்தாந்த ரீதியாக அவர் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். கொள்கை எதிரியாக பாஜக இருக்கும். திமுக என்ன கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பாஜக பி டீம் அப்படின்ட்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிறதன் மூலியமாக இது வந்து ஈஸியாக மக்கள் முன்னாடி வந்து இவங்களை வேற ஒரு ஆங்கிள் இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே பல நேரங்கள்ல பாஜக பி டீமாக இன்னைக்கு வந்து திமுக செயல்படுறாங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு காலத்துல கோபாக் மோடிம்பாங்க, அதுக்கு பிறகு மோடி வந்தா நீங்க கருப்பு உடை கூட போட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அவருக்கு வெள்ளை கூட விரிப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ பல நேரங்களிலும் எந்தெந்த இடங்களும் சமரசம் செய்து கொள்ள வேண்டுமோ அந்த இடங்களும் சமரசம் செய்து பாஜகவின் முழு பி டீமாக திமுக செயல்பட்டு இருக்காங்க பார்க்கும். அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றது வந்து இவங்களை வந்து எளிமையாக இவங்களை பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா இதே நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி இவங்க பாஜக பி டீம்னு சொன்ன கமலஹாசன் இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மையத்துடைய கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு திமுக சீட்டு வாங்கி ராஜ்யசபாவுக்கு போறாரு. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பாஜக பி டீம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா நாம் தமிழருக்கு எவ்வளவு ரைடு வந்துச்சுன்னு பார்த்தோம், என்னைய ரைடு வரைக்கும் போனதெல்லாம் பார்த்தோம். இவங்க ஒவ்வொரு தடவையும் முத்திர குத்துறதுங்கிறது அவங்களை ஈஸியா நம்ம புறந்தள்ளிட விட முடியும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அந்த பெயிண்ட்டை தான் இவர் விஜய் அவர்கள் சொன்னாரு. இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் இங்க நடக்காதுன்னு சொல்லி சொன்னாரு. எந்தெந்த இடங்களெல்லாம் பாஜகவை எதிர்க்க வேண்டுமோ அது தீவிரமாக எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில். என்ன ஒரு வேறுபாடு திமுகவிற்கும் பாஜக எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து நடக்க போகிறது 2026 சட்டமன்ற தேர்தல். அவர் சட்டமன்ற தேர்தலில் முதல் எதிரியாக திமுக தான் இருப்பார்கள். ஆனா அதே நேரத்தில் பாஜக வந்து கொள்கை எதிரியாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு திமுகவை வந்து எந்தெந்த இடங்களும் கடுமையாக எதிர்க்க வேண்டுமோ கடுமையாக எதிர்க்கும், பாஜகவை எந்தெந்த இடங்களும் கடுமையாக எதிர்க்கும் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் பார்க்கிறேன். நன்றி திரு ஜெகதீஸ்வரன். இந்த தருணத்தில் இணைப்பில் வந்து உங்களுடைய தரப்பு கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி.